Hey guys, welcome to my channel. நான் உங்க Forex சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Forex tradingனா என்ன? இந்த சீரிஸ் வந்து एक्चुअली ரொம்ப நாளாவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லி நம்ம YouTubeல சொல்லிருந்தோம். பட் ஸ்டார்ட் பண்ண முடியல. and இப்போ வந்து இந்த Forex பேசிக் விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கற பிளான்ல இந்த வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோஸா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ இது போக உங்களுக்கு ரெகுலரா ஷார்ட்ஸுமே உங்களுக்கு வந்து இத பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபண்டிங் வீடியோஸ் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல போடல. சோ அதுக்கான ரீசன் வந்து நம்ம ஃபண்டிங் போய் and பே அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படிங்கறனால தான் அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். சோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஃபண்டிங் வீடியோஸும் கண்டிப்பா வரும். பட் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. and இந்த வீடியோஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பே அவுட்டும் எடுத்துட்டு அதுக்கான process எல்லாமே நம்ம வந்து கண்டினியூஷனா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சோ ஃபாரெக்ஸ்னா என்ன? சோ இத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Forex அப்படினா என்ன? and Forex அப்படிங்கிறது கரன்சி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு நாட்டோட கரன்சில இருந்து இன்னொரு நாட்டோட கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இதைத்தான் நம்ம வந்து Forex அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த Forex ட்ரேடிங் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்போம். உங்களுக்கே தெரியாம நிறைய பேர் நீங்க பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் அப்படின்னா நீங்க ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி போறீங்க அப்படின்னாலே நீங்க Forex ட்ரேடிங் பண்ணாம உங்களால போக முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்குது. நீங்க நம்மளோட ஐஎன்ஆரை கொடுத்து நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டோட கரன்சியை வந்து வாங்கிட்டு தான் நீங்க வந்து டிராவல் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பா Forex ட்ரேடிங் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கிறோம். Forex ட்ரேடிங்கிறது என்ன? ஒரு கரன்சில இருந்து இன்னொரு கரன்சியை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படினாலே அது வந்து Forex ட்ரேடிங் தான். ஓகேங்களா? இத வந்து நம்ம ஆஃப்லைனாவும் பண்ணலாம், ஆன்லைனாவும் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ஏர்போர்ட் கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல வரும். அதாவது நீங்க டைரக்டா போறீங்க, கேஷை கொடுத்து, அதாவது ஐஎன்ஆர் வந்து இப்போ வந்து ஒரு 80 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நிகரான USD டாலரை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து US போறீங்கன்னா. சோ இந்த மாதிரி நீங்க வந்து இன் கேஸ் UK போறீங்க அப்படினாலும் அங்க உள்ள GBP அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கரன்சியை வாங்கி தான் நீங்க வந்து அங்க டிராவல் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்களோட கரன்சியை வாங்கி தான் நீங்க அங்க போய் உங்களால செலவு பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து நீங்க வந்து கரன்சி ட்ரேடிங் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்ச். சோ இத தான் நம்ம வந்து Forex அப்படின்னு சொல்றோம். ஆஃப்லைன்ல இது மட்டும் தானான்னு கேட்டா இல்ல. நீங்க நார்மலா சில பேங்க்ஸ்லாம் கூட நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. சோ அங்க போய் உங்களால வாங்கி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா உங்களால வைக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய மெத்தட்ல ஆஃப்லைன்ல நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதே மாதிரி நீங்க இப்போ ஆன்லைனுக்குள்ள வாரீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே நம்மளால கரன்சியை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். சோ எப்படி வந்து நீங்க வந்து பேங்க்ல அமௌண்ட் வச்சு ஆன்லைன் மூலமாவே டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ சேம் அதே கான்செப்ட்ல கரன்சியை வந்து நம்மளால ஆன்லைன்லயே வாங்கி வச்சுட்டு ஆன்லைன்லயே நம்மளால செல் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து ஆன்லைன் கான்செப்ட். இப்போ நம்ம பண்ண போற Forex ட்ரேடிங் கம்ப்ளீட்லி ஆன்லைன் கான்செப்ட் தான். ஏன்னா இந்த ஆன்லைன்ல பண்றதுனால நம்மளுக்கு நிறைய லிவரேஜ் கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன அமௌண்ட் வச்சு நம்மளால பெருசா நம்மளால ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனால நம்ம பண்ற எல்லா மெத்தடும் ஆன்லைன் மூலமா தான் பண்ண போறோம். சேம் நீங்க ஆஃப்லைன் மூலமா அதே இத பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க தான் செய்யும். பட் நம்மட்ட அந்த ஹோல் அமௌண்டும் இருந்தா தான் நம்மளால ஆஃப்லைன்ல பண்ண முடியும். பட் ஆன்லைன்ல வரும்போது நம்மளுக்கு இதுல வந்து லிவரேஜ் கிடைக்கிறதுனால சின்ன அமௌண்ட் வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் அதுவும் லிமிட்டா தான் இருக்கணும். ஓவரா நீங்க வந்து லிவரேஜ் எடுத்தீங்க அப்படினாலும் அது சேஃப் கிடையாது. அத பத்தி இன்னும் நம்ம வந்து வர்ற வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு வந்து Forex ட்ரேடிங்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இந்த Forex ட்ரேடிங் வந்து Forex-னு சொல்லுவாங்க, FX மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? FX-ங்கிறது Forex-ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் FX. சோ FX ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த Forex ட்ரேடிங் அதாவது FX ட்ரேடிங் தான் நம்மளுக்கு பிக்கஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது நீங்க ட்ரேடிங்ல ஒரு நாளைக்கு ட்ரில்லியன் கணக்கில் ட்ரேட் நடக்கிறது வந்து இந்த Forex ட்ரேடிங்லாம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நீங்க எடுக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே எடுத்துக்கலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்னது? இந்தியாவில் உள்ள ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். அதோட பிரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை செல் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிடையாது. எல்லா கண்ட்ரிக்கும் தனித்தனி ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கி செல் பண்ணலாம். பட்
அந்த ஸ்டாக்குங்கிறது வந்து அந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணது. ஸோ அப்படிங்கும்போது அதோட வால்யூம் வந்து அந்த கண்ட்ரியில் உள்ளவங்க தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க, அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அதோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் நடக்கிற ட்ரேடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதோட இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? NYSE அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பிக்கஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட், ரொம்ப பெரிய ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா அது வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், அதாவது யூஎஸ்ல உள்ள ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து NSE அண்ட் BSE அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அண்ட் இது வந்து உலகத்துல நம்மளுக்கு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அண்ட் இதை விட 200 மடங்கு பிக்கர் மார்க்கெட் தான் நம்மளுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு டேக்கு உங்களுக்கு எவ்வளோ ட்ரேட் நடக்குது அப்படின்னா $6.6 ட்ரில்லியன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஒன் டே நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் நடக்கிறது வந்து 20 பில்லியன் அளவுக்கு தான் நமக்கு வந்து ட்ரேட் நடக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து $6.6 ட்ரில்லியன் அளவுக்கு நமக்கு ட்ரேட் நடக்குது. அதே இது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், அதில் வந்து உங்களுக்கு 22 பில்லியன், 20லேருந்து 22 பில்லியன் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு ஒரு நாளைக்கு ட்ரேட் நடக்கு. அப்போ எந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறத இது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு பெருசா மார்க்கெட் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட், ஒரு கண்ட்ரியை மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லாருமே இதில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, கரன்சி ட்ரேடிங். ஸோ அதனால் இந்த மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு பிக்கராக இருக்குது. ஸோ இது வந்து 24 ஹவர்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது வீக்லி 5 டேஸுமே உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். வீக்லி 5 டேஸ் மீன்ஸ் உங்களுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரேடிங் வந்து ஆன்லைன் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட ஃப்ரீ டைமில் ட்ரேட் பண்ண முடியும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து கரன்சி ட்ரேடிங் ஒவ்வொரு பேங்க்ஸை பேஸ் பண்ணி ரன் பண்ணுது. இப்போ இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து காலையிலையா இருக்குது அப்படின்னா யூஎஸ்ல நைட்டா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இங்கே நம்மளுக்கு பேங்க் ஓப்பனில் இருக்கிறோம். ஸோ அப்போ இந்தியாவில் பேங்க் ஓப்பனில் இருக்கும் அண்ட் யூஎஸ்ல பேங்க் வந்து க்ளோஸில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே நைட்டு, அதாவது பேங்க் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூஎஸ்ல வந்து பேங்க் வந்து ஓப்பனில் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த செக்ஷன் வந்து லண்டன் செக்ஷன், நியூயார்க் செக்ஷன், சிட்னி செக்ஷன், டோக்கியோ செக்ஷன் அப்படிங்கிற 4 செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் ரன் ஆகிறதுனால ஏதாவது ஒரு கண்ட்ரியில் பேங்க் வந்து நம்மளுக்கு ஓப்பனில் இருந்தாலும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால 24 மணி நேரமும் ரன்னிங்ல இருக்க முடியுது. ஸோ அதனால நம்மளாலையும் 24 மணி நேரமும் ட்ரேட் பண்ண முடியும், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, இது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் நமக்கு வந்து ரன்னிங்ல இருக்கும், இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இன்னும் ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம வந்து இன்னும் டீடைலாக நிறைய வந்து கவர் பண்ணலாம். அண்ட் ஷார்ட்ஸுமே நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த பேசிக் விஷயங்களை வச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது, வேற எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அண்ட் கண்டிப்பா அந்த வீடியோஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி இன்னும் நீங்க டெக்னிக்கலா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கோர்ஸுக்கு ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல தெரியும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.